அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து தமிழக அரசியல் நிலவரங்களையும் அரசியல் சூழ்நிலைகளும் வருகின்ற அடுத்தடுத்த பரபரப்பான சம்பவங்களையும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் நேற்று மிஸ் ஆகிடுச்சு. சாட்டையை சுழற்றுகிறதா தமிழக அரசு? ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாவது ஆஃபீஸில் லஞ்சம் இது வாங்கினீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்தீங்கன்னா இனி பிரித்து மேய்ஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே சமூக வலைத்தளங்கள் ஐயா அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா முதலே உங்கள் தான் ஏன் மாட்டுறாங்க அப்படின்னு ஒரு பதிவு வெளியிட்டிருக்காங்க. விசாரணை கைதி மரணம் தாவேகா அரசுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிறதா? இந்த சம்பவத்தை கையில் எடுக்கிறதா எதிர்கட்சிகள்? சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன? நான் ஓடி ஒளியிற ஆளில் தேடி அடிக்கிற ஆள் அப்படின்னு யார் சொல்கிறது? செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்கிறார். டைலாக்லாம் நல்லா தான் இருக்குது. அது இல்லாமல் ஏவா வேலு அவர்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் கொஞ்சம் கொட்டு விட்டுருக்குறாங்க தமிழக அரசுக்கு. எப்போ அவர் தான் வந்துட்டார், என்ன எதுக்குப்பா வழக்கு தொடுக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிகழ்ந்தது முழுமையாக தொகுத்து வழங்கிடலாம் வாங்க நண்பர்களே. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். லஞ்சம் புறையோடி காணப்படுகிற ஒரு விஷயம். அவ்வளோ சீக்கிரம் அதை வேறு இருக்க முடியாது. காரணம் என்னவென்றால் அரசு அதிகாரிகள் லஞ்சத்தை திருடி பிழைத்து விட்டார்கள். அதை திருடி தனது குடும்பத்தையும் நடத்தி அதை காலங்காலமாக அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டாங்க. திடீர்னு நிறுத்துங்க அப்படின்னா அது பாசிபிள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதையும் மீறி ரொம்ப நெருக்கடி கொடுத்தீங்க அப்படின்னா அது வேறு விதமாக திசை திரும்பினா அரசாங்கத்துக்கு எதிராகவே மாறிடும். குறைக்கலாம், ஓரளவுக்கு குறைக்கலாம். ஏன்னா திருடி பழகியவர்கள் திடீரென்று திருட்டு நிறுத்துங்கள் என்றால் அது முடியாது. அரசியல்வாதிகளை விட அரசு அதிகாரிகள் தான் அதிகமாக திருடுறாங்கன்ற ஒரு சர்வேவும் சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா துறையிலுமே வாங்கி பழகிட்டாங்க இல்லையா? அதனால் முதல் கட்டமாக என்ன பண்ணுறாங்க, தமிழக அரசு டிவிகே அரசு ஒரு வாட்ஸ்அப் நம்பரை ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 9498180936. இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் புகார் அளிக்கலாம். எந்த அலுவலகத்தில் யார் எந்த அளவுக்கு லஞ்சம் கேட்குறாங்க, எதுக்காக கேட்குறாங்க அப்படின்ற டீட்டெயில். அது முடியல அப்படின்னாலும் இமெயிலில் கொடுக்கலாம், அப்படின்னாலும் லேண்ட்லைன் நம்பர்லேயும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய தரவுகள் ரகசியமாக வைக்கப்படும், நீங்கள் தாராளமாக முன் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் பெரு அளவுக்கு பரவி இருக்கிறது. அதே வேளையில் திமுக போன்ற எதிர்கட்சிகள்லாம் ஐயா அப்படி நீங்கள் சம்பவத்தை பண்ணீங்க அப்படின்னா செங்கல்பட்டு மாமாங்கத்தில் உங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவர் ஒருத்தர் சுமார் 1.30 லட்சம் லஞ்சம் வாங்கியிருக்கிறார் ஒரு ஒப்பந்ததாரர்கிட்ட அப்படின்னு ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோ பதிவை வெளியிட்டதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட நபரே இன்றைக்கி ஒரு பேட்டியும் கொடுத்துட்டாரு. அதாவது ஒருத்தர் லஞ்சம் வாங்குறவங்க வாட்ஸ்அப்பில் ஜிபேயில் வாங்குவாங்களா, இல்லை வெளிப்படையாக இப்படி கேமரா முன்னாடிலாம் வாங்குவாங்களா? இது எங்கள் 2 பேர்த்துக்குள்ள பர்சனல் விவகாரம். கொடுக்கப்பட்ட நம்ம நபர் லஞ்சம்னு சொன்னாங்களா? என் மீது பழியை சுமத்துவதற்காக இப்படி ஒரு குற்றச்சாட்டை அள்ளி வீசலாமா? இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், முடிந்தால் ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா 2026 இவங்க குற்றம் சாட்டப்பட்ட நபர் வீரசாமி அவர்கள் திமுகவிலிருந்து இங்கே சேர்ந்தார். எப்போ 2024. இப்போ மக்களுக்கு என்ன சந்தேகம், டிவிகேவுக்கு என்ன சந்தேகம்னா நீங்கள் வந்த ஜாதகம் அப்படி இருக்குன்றாங்க. அதாவது 2024 முன்னாடி வரைக்கும் நீ திமுகவில் தான் இருந்த, திடீர்னு நீங்கள் வந்தவனே நிலவனாக இருக்க மாட்டேன், அதனால் நீ இல்லைன்னு சொன்னால் கூட உன் மேலே எனக்கு சந்தேகம் தான் இருக்குது அப்படின்னு எக்ஸ்தலத்தில் பதிவுகளையும் பார்க்க முடியுது. அதே போல் ஊழல் குற்றச்சாட்டு மன்றம் என்னென்னா பழனி தண்டாயுதபாணி கோயிலில் ஒரு 1.4 ஹெக்டர் நிலம், அதனுடைய மதிப்பு 100 கோடின்றாங்க. பட் 100 கோடி ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்களோன்னு தோணுது. 1 ஏக்கரா ஆல்மோஸ்ட் 1.4 ஏக்கரா அங்கே ஏரியாவில் 100 கோடி போகுமா? எனக்கு அதிலே பெரிய சந்தேகம் இருந்தது. சரி இனியோ அது எப்பவுமே ஊடகங்கள் கொஞ்சம் பெருசு பண்ணி சொல்லுவாங்க. அந்த நிலத்தை தனிநபர்கள் 2 பேர் அதாவது கோயிலோட நிலத்தை ஜப்தின்ற பிறகு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அது அறநிலைத்துறை அமைச்சர் அவரோட சொந்தக்காரன்னு ஒரு கதையை அள்ளி விட்டாங்க. மாரிதாஸ் போன்ற குரூப்பெல்லாம் பெரிய அளவுக்கு அள்ளி விட்டாங்க. பட் அதற்கு நேற்று அறநிலைத்துறை அமைச்சகம் சார்பாக அந்த 2 நபர்கள் யார், அந்த சம்பந்தப்பட்ட பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மீதும் பத்திரப்பதிவுத்துறையினுடைய அதிகாரி மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பணியிடம் நீக்கம் பண்ணியிருக்கு. முழுமையாக விசாரணை நடத்திட்டுருக்கோம். இது முழுக்க கோயிலோட நிலம், இதை யாரும் ரிஜிஸ்டர் பண்ண ஒத்துக்கொள்ள மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது போன மார்ச் மாதத்துலேருந்தே அந்த பிரச்சனை ஓடிட்டே இருக்குது. தொடர்ந்து நாங்கள் நிராகரித்தோம். வேறு ஒரு அதிகாரியை போட்டு இது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க.
இது முழுமையாக நாங்கள் அலசி ஆராயிரோம். யாரெல்லாம் இந்த பொய் புரட்டுகளை அள்ளி வீசுகிறீர்களோ, பொய்யும் புரட்டுகளையும் போலி கதைகளையும் அள்ளி வீசுகிறீர்களோ அவர்கள் மீது முறையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. சரி, அங்கே ஒரு சில நபர்கள் தெரிஞ்சவங்க அடிப்படையில் விசாரிச்சின் அடிப்படையில் நார்மலாகவே இதுக்கு முந்தைய அரசு என்ன பண்ணிட்டாங்க, அந்த பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்கு கீழே இருக்கக்கூடிய நிறைய நிலங்கள் வந்து அப்போதே வந்து கோயில் இனாமமாக கொடுத்துருப்பாங்கன்ற அடிப்படையிலையும் இது எல்லாமே கோயில் நிலம் தான் அப்படின்னு ஒரு வழக்கு ஒன்று பதிவு பண்ணுறாங்க. தனிநபருடைய நிலங்கள் எல்லாத்தையுமே இல்லை அதுக்கு முன்னே கொடுத்துட்டாங்கன்ற அடிப்படையில் வழக்கு ஒன்று பதிவு பண்ணுறாங்க. அந்த வழக்கின் அடிப்படையில் கோர்ட்டில் என்ன கேட்குறாங்கன்னா, சரி இதை கோயிலோட நிலம்தான்றதுக்கான ஆதார பத்திரங்களை கொடுப்பா அப்படின்னா அந்த பத்திரங்களை வந்து அரசாங்கத்தால் சப்மிட் பண்ண முடியல. அதனால தான் அது இன்னும் அது அங்கேயே அப்படியே இருக்குது. இந்த மாதிரி நிறைய நிலங்கள் என்ன பண்ணுறாங்க, அரசாங்கம் அதாவது அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த கோயில் அறநிலையத்துறை என்ன பண்ணுறாங்க, அப்பயே வழக்கு பதிவு பண்ணாங்க. அப்போ என்னென்னா 2 காரணங்களுக்காக பதிவு பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் லேண்டுக்கார அப்படி இப்படின்னு மிரட்டி வாங்கிறதுக்காக கூட பண்ணலாம், அதனால தான் தொடுக்குதுன்றாங்க. சரி, இந்த கேஸ் எங்கே உடையுது, ஏன் கோர்ட்டில் அவ்வளோ சீக்கிரம் அரசாங்க சார்பாக சும்மா ஸ்ட்ராங்காக நிற்கல அப்படின்னா, அந்த தனிப்பட்ட 1.4 ஹெக்டர் லேண்டு இருக்கு இல்லையா, அந்த லேண்டு வந்து அந்த தனிநபருக்கான ஆவணங்களை கரெக்டாக அது எங்களுக்கு தான் பரம்பரையாக எங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்ற ஆவணங்களை கொண்டு போய் கரெக்டாக சப்மிட் பண்ணுறாங்க. ஆனால் அரசாங்கம் வந்து கரெக்டாக கொடுக்கல. அதனால் கேஸ் வந்து இவங்க பக்கம் தான் நிற்கிதுன்றாங்க. அதுவும் குறிப்பாக அந்த ஒரு நாள் மட்டும் வந்து ஒரு ரிஜிஸ்டர் வந்து கேஸை ரிஜிஸ்டர் பண்ணார் சர்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் அவர்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல. அவர் மேலே கொடைக்கானலில் பத்திரப்பதிவு துறையாக இருந்தார். அவர் ஒரு நாள் மட்டும் எங்கள் பழனிக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போனான்னு சொன்னாங்க இல்லையா. அதுவுமே கூட கோர்ட்டு உத்தரவின் அடிப்படையில் தான் அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணார் அப்படின்ற தகவலும் அங்கிருந்து கிடைத்திருக்கிறது. ஸோ இவங்க பணியிடை நீக்கம் பண்ணது கூட பெருசாக செல்லாது. அவர் உடனே அதெல்லாம் உடச்சி வந்துடுவார். அவர் தனிப்பட்ட யாரோட செல்வாக்கின் அடிப்படையிலாம் வரல. கோர்ட்டு என்னென்னா, அரசாங்கம் போதிய அளவுக்கு கோயிலோட சொத்து தான்றதுக்கான டாக்குமெண்ட் சரியாக கொடுக்காதனால தனிநபருக்கு இருக்குது. என்ன எங்கே ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன பிரச்சனைனா, அதையும் மீறி எங்கே என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கணும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணுன்னா அந்த என்ஓசி சர்டிஃபிகேட் கொடுக்குறது மட்டும் தான் இழுப்பறி நிற்கிது. அந்த என்ஓசி சர்டிஃபிகேட் கொடுக்குறதுலையுமே வந்து ஒரு சில பிரச்சனைகள் அது இது இருக்குது. அதையெல்லாம் தாண்டி அவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. பட் நீங்கள் இது வந்து பணியிடை நீக்கம் பண்ணால் ஜெஜய காலத்துலேருந்து பண்ணணும். இது பெருசாக உடையாது. நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, ஊடகங்களில் வர தகவல் எல்லாமே பார்த்தோம்னா அங்கே இருக்கிற உண்மை தகவலும் இங்கே இருக்கக்கூடிய தகவலும் நேர்மாறாக இருக்குது. அதாவது ஏதோ ஒரு வகையில் இங்கே போட்டு தள்ளணும், குறை சொல்லணுன்ற அடிப்படையில் இந்த தகவல் பெரிய அளவுக்கு பரவி இருக்கா அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஏன்னா ஏதாவது ஒரு ஊடகமாவது பொறுப்பாக உணர்ந்து ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன, இந்த லேண்ட் எங்கே இருக்குது, எங்கே வழக்கு தொடுத்தாங்க, எப்படி அவங்களால ரிஜிஸ்டர் பண்ண முடிஞ்சது, ஜட்ஜை என்ன தீர்ப்பு கொடுத்தான்னு யாராவது ஒருத்தராவது சொல்லுங்கள். யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆளுகின்ற அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, சரி அப்போதைக்கு அந்த பிரச்சனையை வந்து விஸ்வரூபமாக எடுக்காமல் இருக்கிறதுக்கான சொல்யூஷனை தான் பார்ப்பாங்க. அதனால் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ண விட மாட்டோம், இது அரசாங்கத்தோட லேண்டு தான், பண்ண விட மாட்டோம்னாலும் ப்ரூஃப் என்ன, ஆதாரங்கள் அந்த இடத்துல இல்லைன்றாங்க. அது மறுபடியும் நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு போனாலுமே அந்த 1.4 ஹெக்டர் லேண்டு வந்து அந்த தனிப்பட்ட நபர்களுக்கு தான் போய் சேரும்னு அங்கே இருக்கிற மக்கள் ஒரு சில நபர்களின் அடிப்படையில் அது அப்படி தான் வந்திருக்கு. இதை பற்றி யாராவது சொல்லுவாங்களான்னா அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. ஊடகங்கள் அதை அப்படி தான் பேசுவாங்க. யாராவது ஒரு தகவல், ஒரு மொக்க தகவல் கிடைச்சதுன்னா அதையே பிடிச்சிட்டு பயங்கரமாக உட்காருவாங்க. உண்மைத்தன்மையெல்லாம் ஆராயலாம் மாட்டாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிட்டேங்களா, இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்துக்கு வந்து ஒரு டெண்டர் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த டெண்டர் அப்ளை பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்து 5725 ரூபாங்க. அதான் நல்லா புரிஞ்சுக்கிடணும். டெண்டரை அப்ளை பண்ணுறதுக்கான காஸ்ட்டு தான் 5725 ரூபாய். இந்த ஊடகங்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஏதோ ஒரு கிராமே 5725 ரூபாய்க்கு டெண்டர் விடுற மாதிரியும், இதுதான் உங்கள் தங்க மோதிர திட்டமா, அதுக்கு ஈயம் பித்தளையும் கொடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு எல்லாருமே நியூஸ் 18லேருந்து சன் டிவியிலேருந்து எல்லாமே நான் பார்த்தேன். நான் என்னப்பா நீங்கள் எப்படிப்பா இதன் அடிப்படையில் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் அள்ளி வீசுறீங்க. இதே தான் நீங்கள் ஒவ்வொரு தகவலும் வரதெல்லாம் உண்மைத்தன்மையை நினச்சி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஐயோ இதெல்லாம் நம்ம அது தமிழக அரசியல் நிலையெல்லாம் நம்ம ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது போல அப்படின்னு நினச்சி எனக்கு டஃப் கொடுக்க முடியாது பாஸ். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக உண்மை செய்தி என்பது 1% பரவுது, போலி செய்தியும் இதெல்லாம் போட்ட செய்தி ரொம்ப சீக்கிரமாக பரவுதுன்றது தான் ஒரு கூடுதல் செய்தி. அதுவும் டிவிகே அரசு வந்து சன் டிவிலாம் தப்பவே முடியாது. சும்மா பக்கமாக போட்டு பிரித்து மேயிறாங்க. என்னப்பா என்ன பண்ணிட்டுருங்க, ஆட்சி நடத்துறீங்களா நீங்கள்? சிங்கப்பெண் போலீஸில் வந்து சிங்கப்பெண் போலீஸிடம் தாவேகா வழக்கென மது போதையில் தகராறு. கரூரில் குளித்தலை அருகே திருமணமான இளம்பெண்ணுக்கு
கடந்த 3 மாதங்களாக பாலியல் தொல்லை அளித்த கிருஷ்ணாபுரம் தாவேகா ஒன்றிய செயலாளர் நேற்று கைது பண்ணிட்டாங்க. ஈரோடு பவானியில் குட்காவுடன் கையும் களவுமாக பிடிப்பட்ட தாவேகா நிர்வாகி அருண். தாவேகா வழக்கறிஞர்கள் அட்டூழிய செயல். கப்பல் மாலுமியின் மனைவியுடன் பழகி அவரை ஏமாற்றி லட்சக்கணக்க பணம் பறிப்பு. இன்று கூட ஏதோ ஒரு பையன் தனது காதலை ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்பு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த பொண்ணோட அம்மா வெட்டுறான், இறந்து போயிட்டாங்க. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி திரும்புகிற திசையெல்லாம் கொள்ளை என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அப்போ தான் திமுக அரசில் தான் இரும்பு கரம் துருப்பிடித்து வேலை செய்யவில்லை என்றால் உங்கள் இரும்பு கரம் புதுசாக இருக்கு இல்லையா, என்கிட்ட நீங்கள் தப்பிக்கவே முடியாதுன்றாங்க சன் நியூஸ். ஏன்னா அந்தளவுக்கு கொள்ளை வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் உங்களுக்கு எத்தனை நாள் தான் டைம் கொடுக்குறதுன்னு கேட்குறாங்க சன் நியூஸில் இருந்து. மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்னன்னா, நாகர்கோயில் மாவட்டத்தில் சபரிவர்மன் அப்படின்றவர் மாற்றுத்திறனாளி. அவர்கிட்ட குட்கா இருக்குன்ற அடிப்படையில் அவர் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. அப்புறம் விசாரணை கைதியாக எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் உயிரிழக்கிறாரு. உயிரிழந்ததுக்கப்புறம் என்னென்னா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நேற்று அவர் இருந்ததுக்கப்புறம் பிரேத பரிசோதனை என்ன சொல்கிறாங்கன்னா, 13ஆம் தேதி காலை சபரிவர்மன் உயிரிழப்பு, இன்னைக்கு 15 டேட்டு, 19 இடங்களில் காயம் இருந்திருக்கு. அதில் 7 சென்டிமீட்டர் அளவில் வந்து நெஞ்சுக்கு கீழே, தலையில் 2 இடங்களில் காயம், பின்னங்கலத்தில் பலத்த காயம். இது எல்லாமே பெரிய அளவுக்கு காயங்கள் இருந்திருக்கு. அதாவது அடித்து தான் கொண்டு இருப்பாங்கன்ற கோணத்தில் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த உடனே அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக 3 காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக கைது செய்யப்படுகிறார்கள். இப்போ எதிர்க்கட்சிகள் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஏன்னா இதே மாதிரி காவல்துறை மரணங்களை அப்போது தாவேகா அரசில் தாவேகா என்ன பண்ணாங்கன்னா கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்தாங்க. மிக கடுமையான விமர்சனம். நீங்களாம் ஆளுகின்ற அரசாங்கம் என்ன பண்ணுறீங்க, எப்படி ஒரு நபரை நீங்கள் அடித்து கொள்ளலாம் அப்படின்லாம் விமர்சனம் வைக்கும்போது இப்போ அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். ஆனால் இதில் இன்னொரு ஆங்கிளும் பார்க்கணும். காவல்துறையை அவ்வளோ சீக்கிரம் அரசை இழுத்து பிடிக்கலன்னா காவல்துறைக்கிட்ட வேலை வாங்க முடியாது. அதனால் இது வந்து அந்த குதிரையில் 2 தடவை ஓட்டுற மாதிரி கரெக்டாக தெளிவாக இருக்கணும். இப்போ 2 பேர்த்த 3 பேரை அவங்க கைது பண்ணால் கூட எஃப்ஐஆர் வழக்கு என்ன பதிவு பண்ணியிருக்கீங்க? டிஎம்கே அரசு அதுதான் கேட்குறாங்க. உங்களால் ஒருத்தர் ஈரோடில் குட்காவில் மாற்றுறாரு, அவருக்கு ஒரே நாளில் சொந்த பிணையில் விடுறீங்க. இன்னொரு ஆள் கஞ்சா வழக்கில் 10 லட்சம் ரூபாய் கஞ்சா வழக்கில் பிடிக்கிறாங்க, சொந்த பிணையில் விடுறீங்க நீங்கள். ஆனால் யாரோ ஒரு நபர் அப்படின்னு உடனே உங்களால் தான் நீங்கள் விட்டுருவீங்க, வேற ஆளாக தான் பிடிச்சி அடித்து கொண்டுடுவீங்களா? இல்லை என்ன அரசு நடத்துகிறீங்களா, என்ன நடத்துகிறீங்க? எங்கள் இரும்பு கரத்தை தூக்கட்டுமா அப்படின்னு டிஎம்கே கேட்குறாங்க. அதில் இன்னும் சீமான் அவர்கள்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் வந்து கைது செய்யும் போது முழு உடல் நடத்தல இருந்தார். இது வந்து நீ கொலை உலக்கா பண்ணுறீங்களா இல்லையான்ற. அதை விட பிரேமலதா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அதான் தெரியாது, அரசு வேலை, அவங்க குடும்பத்துக்கும் 25 லட்சம் ரூபாய் நிவாரண தொகையும் கொடுக்கணுன்றாங்க. நான் என்னென்னா, தவறு நடக்கும் பட்சத்தில் சம்மந்தப்பட்ட அதிகாரியிடம் வசூலித்து கொடுங்களேன். ஏன் அரசு கொடுக்கணும்? அரசுன்னா அது ஏன் மக்களோட வரி பணத்தை கொடுக்கணும்? நீங்கள் தவறு இழைக்கும் பட்சத்தில் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இத்தனை வருஷமாக சம்பாதிச்சிருக்காங்கல்ல, அவங்க சொத்துக்களை முடிக்க அதை நீங்கள் விற்று கொடுங்களேன், அந்த பதவி தூக்கி கொடுங்களேன். இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் அணுகுனாங்கன்னா சரியாக இருக்குமே நினச்சேன். இன்னொரு விவகாரம் பார்த்தேன். நேற்று வந்து நாகர்கோயிலில் இந்த காசின்னு ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸ் ஆனான். இவனை வச்சு படமெல்லாம் வேறு வந்தது. நிறைய பெண்கள் எல்லாம் ஆன்லைனில் ஏமாற்றி அவங்கக்கிட்ட பாலியல் ரீதியான ஒரு சில வீடியோலாம் எடுத்து வச்சு ஏமாற்றிருக்கேன். இதில் நிறைய டாக்டர்ஸும் அடங்கியிருக்காங்க, முன்னாள் டாக்டர்ஸ் எல்லாம் கூட. இவனை நம்பி 2ஆம் தனமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல். 2020ஆம் வருஷம் ரொம்ப ஃபேமஸாக தான் இருந்து காசி. 2020ஆம் வருஷம் வந்து இந்த சம்பவத்தை வச்சு 2024 படமே வந்துச்சு. அந்தளவுக்கு ரொம்ப ஃபெமிலியராக அந்த நபரை தூக்கி பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்னு வாழ்நாள் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கே டிவிகே மீது கடுமையான விமர்சனத்தை வைக்க தொடங்கிட்டாங்க. என்ன ஆட்சி நடத்துகிறீங்க? இரவல் வாங்கி ஆட்சி நடத்துகிறீங்க, களவாணி தான் நீங்கள். எங்கள் ஆளுங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஆட்சி நடத்துகிறீங்க, இதுக்கு பேர் என்ன? இரவல் வாங்கி ஆட்சியா இல்லை களவாணி ஆட்சியா? அது எங்கள் ஆளுங்களுக்கு தெரியல, அமைச்சர் பதவி கொடுக்குறேன், அந்த பதவியை கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் போயிட்டு சேர்றீங்க. நீங்களே அதுவும் காங்கிரஸ் ஒரு உதவாத கட்சி, அதை கூட்டு போய் நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்கன்னு காங்கிரஸை கடுமையாக விமர்சனம் பண்ணேன். நாங்கள் என்றைக்குமே திமுகவோட எதிர்ப்பு நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கோம். நாங்கள் வேறு திமுக வேறுன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேவுடைய தலைவர் சொல்ல உடனே காங்கிரஸுக்கு சரியான கோபம் வந்துருச்சு.
அது எப்படி நீங்கள் கழுதை தெரிந்து கட்டெருமான கதையாக போய் பிஜேபி கூட இருந்துட்டு நீங்கள் சொல்லலாமா, அதை பண்ணலாமா அப்படின்னாங்க. அப்புறம் காங்கிரஸ் இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கும் போது தான் நெல்லையில் கூட ஒரு பிரச்சனையை பார்த்தேன். நெல்லையில் எம்பி ராபர்ட் ப்ரூஸ் முன்னிலையில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் மோதல், டமார் டுமார்னு. கேமரா முன்னாடி யார் நிற்கிறதுன்னு வர்றதே 10 பேர். இதில் அவங்களுக்குள்ள ஒரு மோதல் பாரு, அந்த பக்கமும் அந்த பக்கம் ஒரு மோதல். நான் தான் கேமரா முன்னாடி நிற்பேன், முடிஞ்ச பேட்டி கொடுப்பேன். ஆனால் அவங்க ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணுறது, ஏடிஎம்கே காங்கிரஸ் விமர்சனம் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். என்னதான் இருந்தாலும் ஏடிஎம்கே இதற்கு பதில் சொல்லுமா? 2021 அதிமுக ஆட்சியில் கோவை மாநகராட்சியில் ஒரு 54 இளநிலை உதவியாளர்கள் பணி நியமனம் பண்ணுறாங்க. அது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க. அங்கே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க, அவங்களும் ஆமாம் விஸ்வநாதன் அவர்கள் தலைமையில் அமர்வு ஒரு முழு குழுவை அமைத்து விசாரணை செய்து முழுமையாக அந்த தீர்ப்பை உறுதி செய்கிறாங்க. எஸ், 2026 ஜூன் 18 உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முறைகேடை ஆமான்னு சொல்கிறாங்க. ஒரே நாளில் விளம்பரப்படுத்தி அந்த இளநிலை உதவியாளர்களை நீங்கள் நியமிச்சிருக்கீங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், அவர் மீது வழக்கு பண்ணி அப்போ 54 இளநிலை உதவியாளர்கள் பணம் வாங்கிட்டு தான் போட்டிருப்பீங்க. இதுக்கெல்லாம் ஏடிஎம்கே கிட்ட இருந்து ஏதாவது பதில் வருமா? இந்த இடத்துல டிவிக்கே கொஞ்சம் தப்பிச்சிருச்சு. ஏன்னா வேலுமணி அவர்கள் இங்கே வரதா இருந்தார். இங்கே வந்திருந்தாருன்னா என்னாரும் இதுக்கெல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்கணும், அதனால தப்பிச்சுதான். இல்லை அவங்கவுங்க வழக்கில் அவங்க தான் பார்த்துக்கணுமா அப்படின்ற இன்னொரு கோணத்துலையும் பார்க்கலாம். நம்ம செந்தில் பாலாஜி அவர்களுக்கான நெருக்கடிகள் தொடங்குகிறதா அப்படின்னா இதுவரை 11 பேர்த்து கைது பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 11 பேர். தொடர்ந்து நேற்று கூட மதுரையை சேர்ந்த ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க. அதாவது எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுத்த விவகாரத்தில். இதில் இடி உள்ள இறங்குறாங்க. ஏன் இடி உள்ள இறங்குறாங்கன்னா, ஹவாலா பணம் கைமாறி இருக்குது, இந்த ஹவாலா பணத்தை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்கள கைமாறுறாங்க. நேற்று இரவே செந்தில் பாலாஜி அவர்கள் கடிதம் ஒன்று எழுதுறாரு. இந்த மாதிரி நான் எங்கும் ஓடிலாம் ஒழிய மாட்டேன், நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் கூட, பல தொழில் பண்ணுற பிஸ்னஸ் மேனுமே கூட, அதனால் நான் ஓடி ஒழியல மாட்டேன். நீங்கள் சப்மிட் பண்ணுற ஒரு வழக்கில் என் பேரே இல்லை, என் பேர் இல்லாத இதுக்கு நீங்கள் எதுக்கு எனக்கு ஆஜராகணும்னு நீங்கள் கொடுக்குறீங்க, எனக்கு புரியல. நீங்கள் 11 பேர் கைது பண்ணாங்கன்றீங்கள, அதில் ஏதாவது என் பேர் வழக்கு விசாரணை இருக்கா? கிடையாது. அப்போ நீங்கள் வேறு ஏதோ விவகாரத்தில் எனக்கு கைது பண்ணுறதுக்கு திட்டம் தீதி தான் வர சொல்கிறீங்களா? நான் என்றைக்குமே ஓடி ஒளிகிற ஆளெல்லாம் தேடி அடிக்கிற ஆள். அதனால் நீங்கள் கொஞ்சம் சோதானமாக இருந்துக்கோங்க, மறுபடியும் ஓடி ஒளிகிறலாம் சொல்லாத. எனக்குன்னு அந்த சட்ட நுணுக்கங்கள் இன்னும் ஃபுல்லாக ஜாமீன் ஒரு சில விஷயங்கள்லாம் கரெக்டாக எனக்கு ஃபுல்ஃபில் ஆகாதனால நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்ன வரைக்குமே வராமக்கிறாரு. காவல்துறை தேடிகிட்டே தான் இருக்குது, இன்ன வரைக்கும் வராமல் தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இடி விசாரணை கையில் எடுக்கிறதுனால மறுபடியும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு சிக்கல் வருமானதை பார்த்துடலாம். பள்ளி கல்வித்துறைக்கும் ஒரு சிக்கல் வருமானு பார்க்கலாம். அரசகுமார் அவர்கள் மீது குண்டர் சட்டத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. குண்டர் சட்டத்தை பதிவு பண்ணி மிக தீவிரமாக விசாரணையில் இறங்க போகிறேன்றாங்க. இது எல்லாமே இதுக்கப்புறம் ரொம்ப தீவிரம் காட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அருண் ஐபிஎஸ் அவர்களை மாற்றிட்டாங்க இல்லையா? அவர் இருக்கும்போது தான் கொஞ்சம் ஒரு சில தகவல்களை வெளியிடுறது, அது இல்லாமல் அவருக்கு ஏற்ற அதிகாரிகளை முக்கிய பொறுப்பில் நியமனம் பண்ணுறதுக்கான வேலைகளை இறங்கினார். நிறைய காலமாக, அதாவது நிறைய பேர் 10 வருஷம் 15 வருஷம் நேர்மையின் அடையாளமாக அந்த டிவிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. அவங்களெல்லாம் வெளியேற வச்சுட்டு இவங்க ஆளுங்களை கொண்டு இறக்கிறதுக்கு புதிய திட்டத்தில் இருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான கேஸ் பெருசாக ஆரம்பத்தில் இருந்து டிவிக்கே வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா கேஸ் பெருசாக நிற்கலை கோர்ட்டில். இப்போ கூட ஏவா வேலு அவர்களுக்கு எதிராக கூட லூக் அவுட் நோட்டீஸ் விட்டாங்க, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இங்கே மறுபடியும் டிவிக்கே உச்சநீதிமன்றம் போகிறாங்க. அங்கே தான் ஆளே வந்துட்டாருங்க. அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் லூக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குறீங்க? ஒரு ஆள் உங்கள் கைக்கு கிடைக்கலனா தான் லூக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கணும். அவர் தான் சிகிச்சைக்கு வந்துட்டுன்றாரு, அது இன்றைக்கி போய் ஆஜராக இருக்கிறாரு. வேறு என்ன பிரச்சனை உங்களுக்கு, எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் பதில் சொல்லணும் அவங்க மொத்தமாக. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால் அருண் ஐபிஎஸ் அவர்களுடைய மாற்றத்தை கொண்டாடி தீர்க்கிறாங்க. குறிப்பாக சவுக்கு சங்கருடைய ஆதரவாளர்களும் அவருக்குன்னு ஒரு தனியாக ரசிகர் பட்டாலாம் கேக்கு வெட்டி கொண்டாடிட்டு இருக்கிறாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடிகிறது. அதனால் இனி செந்தில் பாலாஜி அவர்களும் சரி, இல்லை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எனக்கு எதிராக பள்ளி கல்வித்துறை, அதாவது தனியார் பள்ளிகளுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர் போலியாக பேசியிருக்கிறார் என்று மான நஷ்ட வழக்கு வேறு தொடர்ந்தார். அங்கேயும் ஒரு 50 லட்சத்துக்கு போட்டிருந்தார் வழக்குக்கு. அது ஒன்றும் அவர் மன்னிப்பு கேட்கல. ஆனால் இவர் அடுத்து கட்டத்து போறாரா இல்லையான்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம கூட்டணி கட்சிகளோட முடிச்சிடலாம். நம்ம
ஏன்னா நேற்று திடீர்னு விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அங்கே டிஎன்இபியில் வந்து சந்தித்திருக்கிறாங்க. இந்த சந்திப்பை மரியாதை நிமித்தமாக சொல்கிறாங்க. பட் மரியாதை நிமித்தமாக இல்லை, ஒரு சில அந்த போஸ்டிங் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. அதாவது அரசாங்கத்தின் சார்பாக வந்து ஒரு சில போஸ்டிங்லாம் போட்டுட்ருக்காங்க. அதில் ஒரு சில ரெக்கமெண்ட்டுக்காக போனாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வெளியே வந்தவொடனே வன்னியரசு அவர்கள் வந்து இந்த தமிழக பள்ளி கல்வித்துறையில் வந்து பாடநூல் கழக தலைவருக்கான போஸ்டிங் வந்து லயோலா மணிக்கு கொடுத்துருந்தாங்களோ அதை வந்து வரவேற்றார். அப்பயே கொஞ்சம் டவுட்டாக சொல்கிறாங்க. சரி, இது கூட்டணி கட்சியோட ஒரு ரெக்கமெண்ட் சொல்லலாம். ஆனால் நேற்று டிவிக்கு அரசு என்ன சொல்லிட்டாங்கன்னா, எந்த கூட்டணி கட்சி யாரும் ரெக்கமெண்ட்டுக்கு மட்டும் வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு நடத்த போகிறாங்கன்னு தெரியல. பட் சிபிஐ சிபிஎம் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் குதிரை பேரம் நடக்கிறது அப்படின்னு நேற்று கடுமையான ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ரீவல்லிபுத்தூர் மேகமலை புலிகள் சரணாலயமாக அனௌன்ஸ் பண்ணதுனால ஒரு 98 கிராமங்கள் காலி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த மக்கள் எங்கே போவாங்க? அதனால் அரசாங்கம் வந்து காலி பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து கோர்ட்டோட உத்தரவு, நீதிமன்ற உத்தரவு வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வெளியேற்றி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. அதனால் இது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதை நிமித்தமாக சண்முகம் அவர்கள், சிபிஐனுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் சந்திக்க வராரு. சந்திக்க வந்துட்டு வெளியே வந்துட்டு என்ன சொன்னார்னா, இடதுசாரிகள் தனித்து போட்டிடுறது அது கரெக்டு தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் பலத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் குதிரை பேரம் வந்து பிஜேபி மாதிரி இல்லை. பிஜேபி ஆளை விலைக்கு எடுத்து பண்ணுவாங்க. ஆனால் இவங்க அவங்களாம் ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க. அதனால் இது ரைட்டு தான். சரி, ரைட்டு தான், ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். இது டிஎம்கேவுக்கு வந்து சோதனையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காட்பாடியில் ஒரு பெரிய ஒரு திருமண வரவேற்பு விழா நடக்கிறது. டிஎம்கே பொதுச் செயலாளருடைய பையன் கதிரானந்த் இருக்கிறார் இல்லையா, அவரோட பொண்ணுக்கு வந்து நிச்சயதார்த்த விழா. அந்த நிச்சயதார்த்த விழாவுக்கு 2 ஐயருங்களை உட்கார வச்சு பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை தான் கையில் எடுத்திருக்காங்க. ஊர் உலகத்துக்கு தான் உபதேசம், பெரிய அளவுக்கு ஐயர்கள் இல்லாமல் கல்யாணம் பண்ணணும், பாப்பனங்களை உள்ளே சேர்த்தக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு கடைசியில் இவங்க தான் சேர்த்தி வச்சுருக்காங்க. இந்த உபதேசம் பண்ணுற வேலைலாம் ஊருக்கு தானா, உங்களுக்கு கிடையாதா அப்படின்னு கேட்பாங்க. அதற்கான பதில்கள் டிஎம்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார், அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.